இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய குணாதிசயமும் ஒரு நல்ல காரியத்துக்கு போறாங்க, சுப காரியம் அவங்க லைஃப்ல நடக்க போகுதுன்னா லக்கா எந்த ஃபுட் அமையணும் சொல்லுங்க சார். இப்போ பொதுவாக விருச்சிக ராசி குணாதிசயம் அப்படின்னு பார்க்கும்போது ஆய்வு மனப்பான்மை உண்டுங்க. எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதை ரைட்டா தப்பா இது பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற பார்த்து தெல்ல தெளிவாக பண்ணக்கூடிய ராசிகள். இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா எடுத்தோம் கௌத்தம் பண்ணாது, ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்கும். இந்த காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதி வேற. அப்போ என்னன்னா இவங்களுக்கு அக்யூரசி டு த கோர். இந்த ராசிக்கு வாக்குப்பளிதம் நல்லா இருக்கும். இவங்களுக்கு இயற்கையாகவே நல்ல சொல்லுகின்ற சொல் நல்ல சொல்லா இருந்தால் சூப்பராக ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. இந்த வாடகை போன வீட்டை சொந்தமாக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இந்த ராசி விருச்சிக ராசிக்கு வாடகை விடுறவங்களாம் உஷாரா இருக்கணும். அப்படிலாம் இல்ல, நிறைய பேருக்கு அமையும். ஆனா இன்னொரு லட்சம்னா இவங்க தான் இருக்கின்ற வீட்டுக்கு அருகில் சொத்து வாங்கக்கூடிய அம்சம். அப்ப கேட்பாங்க, சார் வீட்டு பக்கத்துல காலி இடம் இருக்கு, எங்களுக்கு கிடைக்குமா? நிச்சயமா எங்க ராசிக்கு இருக்கும். அது டேஸ்டா இருக்கா இல்லையோ, இந்த ராசிக்கு அது ஒரு அதிர்ஷ்ட. இது நிறைய கல்யாணம் ஆகாத ரொம்ப தாமதமாயிட்டு இருந்தது. அதாவது வரன் பார்க்க வராங்க வீட்டுக்கு, பாசந்தி உணவை தான் கொடுக்க சொன்னேன். இந்த வரன் மாப்பிள்ளை பாக்குறது பொண்ணு பாக்குறது அந்த குறிப்பிட்ட இந்த ஹோட்டல்ல மீட் பண்ணி பேசுற மாதிரி ஒரு இதுல அப்ப அந்த வரும்போது பாசந்தி உணவு தான் சாப்பிட வச்சும்போது இது வரைக்கும் பண்ணலாங்க. நம்ம சித்தர்கள் அந்த அளவு கொடுத்துருக்காங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேச போறோம். ஒவ்வொரு ராசிக்குமான தனித்துவமான நிறைய நல்ல விஷயங்கள், புதுமையான தகவல்கள் இன்னைக்கு உங்களுக்கு வரப்போகுது. முழு பதிவையும் பாருங்க. சாரை சந்திச்சு என்ன பார்க்க போறோம் அப்படின்றத அந்த டாபிக்கோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க போகுது, அவங்க லைஃப் எப்படி அமைய போகுது, கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க அதுல இருந்து எப்படி மீள்றது, இன்னும் அதையும் தாண்டி சொல்ல போனா ரோகம் வியாதி அப்படின்றது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொதுவா காமனாவே இருக்கு. இந்த வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதை வச்சுதான் ஒரு மனிதருடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்றாங்க. இதன்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன உணவு எடுத்துக்கணும், எந்த உணவை தவிர்க்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ கிரக நிலைகள் அடிப்படையிலையும் ஜாதக ரீதியாகவும் இதுக்கெல்லாம் தீர்வு அப்படிங்கிறது இருக்கா? அதை பத்தி நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க முடியுமா? நிச்சயமா நல்ல கேள்வி கேட்டீங்க. அது மருத்துவத்தில் வாதம் பித்தம் கபம் இல்லை சிலோத்தமம் சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ராசி அடிப்படையிலையும் காற்று ராசி, பஞ்ச தத்துவ ராசி இருக்கு, நெருப்பு ராசி, நிலம் ராசி, காற்று ராசி, நீர் ராசி. இந்த அடிப்படையில் போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில உணவுகள் செட் ஆகாது. இன்னைக்கு முதல்ல போது உணவு மாறி சாப்பிடும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு வேற ஒரு இது ஜாஸ்தியாகும். பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப குண்டா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவரு வாத உடம்பாகவும் இருக்கும். அப்போ பித்த உடம்பு சொல்லும், சளி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும்பாங்க. அப்போ ஒரு சில பால் ப்ராடக்ட் சாப்பிட முடியாமல் இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக். நிச்சயமா அதை தாண்டி உணவு தானம் கொடுக்கறது வரைக்கும் இருக்கும். ஏன்னா இறை வழிபாடைய வசியப்படுத்த உணவு இருக்கு. இப்போ நான் சொல்ல போறேன், நிச்சயம் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமா இருக்கும். நேயர்களுக்கு நிச்சயமா பயன்படும். இன்னைக்கு கண்டிப்பா சார். இப்போ வாழ்க்கையில ஜெயிக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும், நான் முன்னேறணும் அப்படின்னு துடித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் சரி, இல்ல ஓரளவுக்கு ஏஜ்டு பர்சனா இருக்காங்க அப்படின்னாலும் சரி, என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம், அதே மாதிரி அவங்களோட கேரக்டர் குணாதிசயங்கள் எப்படி அமைய போகுது, இந்த 2026ல நிறைய பயிற்சிகள் இருக்க போகுது. ஸோ அந்த வருடம் முழுவதும் அவங்க லைஃபை எப்படி அமைச்சுக்கிட்டா என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம இந்த பதிவுல பேசுவோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களா நம்ம பார்க்கலாம் சார், என்ன அவங்க செய்யணும், என்னெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய குணாதிசயமும் ஒரு நல்ல காரியத்துக்கு போறாங்க, சுப காரியம் அவங்க லைஃப்ல நடக்க போகுதுன்னா லக்கா எந்த ஃபுட் அமையணும் சொல்லுங்க சார். நிச்சயமா உணவே மருந்துங்கிறோம். உணவே
லக்கு கொடுக்குற விஷயத்த நீங்க உங்களுக்கு சக்சஸ் ஆனாலும் எடுத்திருக்கீங்க. அன்னைக்கு உங்களுக்கு சொல்லி அது நடந்திருக்க ஆமா வேற. ஆமா. ரைட். அப்ப பொதுவா விருச்சக ராசிய குணாதிசயம் அப்படின்னு பார்க்கும்போது ஆய்வு மனப்பான்மை உண்டுங்க. ம். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதை ரைட்டா தப்பா இது பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற பார்த்து தெளிவா பண்ணக்கூடிய ராசிகள். இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா எடுத்தோம் கௌத்தம் பண்ணாது, ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்கும். இந்த காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதி வேற. அப்போ என்னன்னா இவங்களுக்கு அக்யூரசி டு த கோர். இந்த ராசிக்கு வாக்குப்பளிதம் நல்லா இருக்கும். இவங்களுக்கு இயற்கையாகவே நல்ல சொல்லுகின்ற சொல் நல்ல சொல்லாக இருந்தால் சூப்பராக ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. கொஞ்சம் சந்திரன் ஆதிக்கம் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா சந்திரன் ஒரு சிலருக்கு நீச்சமாக இருக்கும், நீச்ச பங்கமாக இருக்கும். அப்போ என்ன சொல்லுவோம், அடிக்கடி இவங்க உணவுப் பொருட்கள் நீர் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் அதிகமாக எடுத்துக்கணும். அப்போ கோயில் ஜலகண்டேஸ்வரர் இல்லைன்னா நீர் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ராசிக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் தெரியுங்களா, ஸ்கில். ஆசிரியர் மகன பக்குவம் இருக்கு, ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நிர்வாக திறமைக்கு பெஸ்ட் ராசி. ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் நல்லா இருக்கும், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இவங்களுக்கு ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் சம்மந்தப்படல, அவ்வளோ பர்ஃபெக்ஷன் நிறைய போயிடுவாங்க. இந்த ராசி என்னென்னா கொஞ்சம் கோபத்தை குறைக்கணும் குணாதிசயத்தில். இவங்களுக்கு இந்த குறை சொல்லலோ கரெக்டான ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல இந்த ராசி இருக்காது, டப்புன்னு கோவம் வந்துடும். ஆனால் இந்த ராசிக்கு இன்னொரு ஸ்பெஷல் மட்டும் யாருக்கும் அமையாது. என்னென்னா இந்த வாடகை போன வீட்டை சொந்தமாக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஏன்னா இந்த ராசி விருச்சிக ராசிக்கு வாடகை விடுறவங்களாம் உஷாரா இருக்கணும். அப்படிலாம் இல்ல, நிறைய பேத்துக்கு அமையும். ஆனா இன்னொரு லக்கணம்னா இவங்க தான் இருக்கின்ற வீட்டுக்கு அருகில் சொத்து வாங்கக்கூடிய அம்சம். அப்ப கேட்பாங்க, சார் வீட்டு பக்கத்துல காலி இடம் இருக்கு, எங்களுக்கு கிடைக்குமா? நிச்சயமா எங்க ராசிக்கு இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த பார்க்கிங்காக இடம் கிடைக்குமான்னு கேட்பாங்க. பார்க்கிங் ப்ராப்ளம், இடம் இருக்கு, பார்க்கிங்காக இடம். இவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாதி இடத்த பிரிச்சு கொடுக்கறது இந்த ராசிக்கு தான் லக்கா நடக்கும். அப்போ இந்த சொத்து சம்பந்தப்பட்டதுல இது இவங்களுக்கு இயற்கையாகவே நடக்கும். இவங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் உண்டு. இந்த ராசிக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போறீங்கன்னா உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வங்கள், அதில் இவங்க குழந்தை வடிவத்தில் இருக்கிற தெய்வத்தை கும்பிட்டுட்டு வந்துட்டாங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை வந்துடும். இதெல்லாம் இந்த ராசிக்கு உண்டான அடிப்படை அம்சங்கள். அப்போ எப்பவுமே இந்த ராசி எப்போ பண்ணாலும் இந்த சொன்ன பாயிண்ட்லாம் பயன்படுத்திட்டு பண்ணும்போது இவங்க லைஃப் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சூப்பர் சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. குழந்தை தெய்வம் அப்படிங்கும்போது பாலா திரிபுர சுந்தரிய கூட வழிபாடு பண்ணலாம் இல்லையா? ஸோ ரொம்ப அருமை. இப்போ நம்ம அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம்னா உணவுக்கு வந்துடலாம். உணவு அப்படிங்கும்போது இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு லக்க கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னா என்ன, இவங்க சாப்பிட்டுட்டு போகலாம்? நிச்சயமா இந்த ராசியோட தத்துவம் தான் நீர் தத்துவம். அப்ப நீர் சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி உணவுகள், அதே மாதிரி லிக்விட் சம்பந்தப்பட்டது இருக்கும். இந்த ராசி காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல டீடாக்சிஃபிகேஷன் சொல்லுவோம். டாக்ஸிக் சம்பந்தப்பட்டது இயற்கையாகவே இந்த ராசிக்கு சேருங்க. ஏன்னா விருச்சிக ராசின்னு சொல்லும் போது டாக்ஸிக் ப்ராடக்ட். அப்ப இவங்களுக்கு நான் நிறைய பேத்துக்கு பப்பாளி சம்மந்தப்பட்டது கொடுத்துருக்கேன். பப்பாளி சம்மந்தப்பட்டது, அத்திப்பழம் சம்மந்தப்பட்டது கொடுத்துருக்கேன். அப்போ இது ஒரு இதெல்லாம் உங்களுக்கு அந்த அது ஜூஸாக தான் எல்லாமே. அப்போ ஒரு சிலருக்கு பால் ப்ராடக்ட்டு. அப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி பொருள் பால் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு செட் ஆகலை. அந்த ராசி உண்மை இதில் யோகத்தையும் கொடுக்குது, இதையும் கொடுக்காத ராசி இது. இவங்க எதை அவாய்ட் பண்ணணும்னா ஹெவி ஸ்பைசஸ். ஏன்னா இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த ராசி இந்த விருச்சிக ராசியோட அம்சம் ரொம்ப இதாக இருக்கும். அப்போ அளவான ஸ்பைசஸாக இருக்கும். ஏன்னா இவங்க ராசிக்கு 6ஆம் இடமும் அது பார்த்தீங்கன்னா அதுவும் செவ்வாயாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல இவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்செரிச்சல், ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துடும். அப்போ இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இந்த ராசி ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம்னா நெய் சம்மந்தப்பட்ட பொருள், தேன் சம்மந்தப்பட்ட பொருள் போயிட்டு தான் லக்கு. முக்கியமான தேன் சம்மந்தப்பட்ட பொருள் எடுத்துகிட்டு போனால் இருக்கும். ஒரு பச்சை காய்கறிகள் இல்லை சிறுதானியம் சம்மந்தப்பட்டது, பச்சை சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே எடுத்துல மிக்சடு நட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நட்ஸில் அந்த ப்ராடக்ட்லாம் இவங்க யூஸ் பண்ணும்பொழுது என்னங்கன்னா முக்கியமான இடத்துக்கு போகிறோம், சும்மா எடுத்து சாப்பிட்டுட்டு போகும்போது இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. இதை நிறைய பேர் சக்ஸஸ் கொடுத்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக நம்ம நேயர்கள் யூஸ் பண்ணிட்டு நம்ம கமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது தாண்டி ஒரு சில தானம் கொடுக்குற பொருள் இருக்குது. அது எதுக்குன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் வேண்டுதலாக வச்சுருப்போம், தானம் கொடுக்கலாம். ஒரு சில முக்கியமான திருமணத்தில் ஒரு சில பொருள் வைப்பாங்க, வித்தியாசமாக இருக்கும். ஒரு சிலருக்கு லட்டு வைக்க சொல்லுவோம், ஜிலேபி வைக்க சொல்லுவோம். இப்போ ரோகிணி வரும்போதெல்லாம் ஜிலேபி சொல்லியிருந்தோம், ஆயிலியம் வரும்போதெல்லாம் லட்டு சொல்லியிருந்தோம். அப்போ ஒரு சிலருக்கு இளநீர் அபிஷேகம் கொடுத்தோம், அது வேறு நட்சத்திரத்துக்கு கொடுத்தோம். அது மாதிரி நட்சத்திர ரீதியாக உண்டுங்கிறதா இங்கே சிறப்பு.
இப்ப இதே விருச்சிக ராசி நேயர்கள் வந்து தானமா கொடுக்கலாம் ஒரு சில பொருட்களை, அது வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னா என்ன பொருளை கொடுக்கலாம்? நிச்சயமா இவங்க தானமும் கொடுக்கலாம், ஒரு சில கோயில் அபிஷேகமாக கொடுக்கலாம். ஓ. இப்போ தானமாக கொடுக்கறது இளநீர் சம்பந்தப்பட்டது, ம். இளநீர் அபிஷேகங்கள் கொடுக்கலாம், இளநீர் சம்பந்தப்பட்டது வாங்கி கொடுக்கலாம். ம். இப்போ நீர்மோர் நீர் பந்தல் சம்பந்தப்பட்டது ரொம்ப நல்லா இருக்கும். ம். நான் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு ம். முக்கியமான வழிபாட்டுக்கு விபூதி அபிஷேகம் பண்ணுவாங்க. ம். ஒரு சிலருக்கு சந்தன அபிஷேகம், ம். தேன் அபிஷேகம், இந்த மாதிரி இவங்க அபிஷேகங்கள் கொடுக்கலாம், தப்பு இல்லை. ம். குறிப்பாக விபூதி அபிஷேகங்கள் ம். இதை நம்ம பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் இருக்கிற பூம்பாறை முருகருக்கு ம். அங்கே மேலே இருக்கிற விபூதி அந்த அபிஷேகங்கள் அது பண்ணி இவருக்கு கிடைச்ச அந்த இதை வச்சு ம். பெரிய லெவல் வந்திருக்காரு. ஓ. அப்போ என்ன செவ்வாய் காரகத்துவம் வேற. ம். இப்போ கொடைக்கானல் சம்மந்தப்பட்டது கொடுத்து இப்போ இவருக்கு விபூதி அந்த இது மருத்துவ குணம் சம்மந்தப்பட்டது அந்த அந்த ம். சொல்கிறாங்க அந்த நவபானுஷ்டானத்தினால. ம். அப்போ அந்த மாதிரியும் கொடுக்கலாம். ம். அப்போ இதெல்லாம் பண்ணலாம். ஒரு சில பொருள் இன்னொன்று சாப்பிட்ற பொருள் ஒரு சிலது இருக்கு. ம். இந்த பாசந்தின்னு சொல்லுவாங்க. ஆமா. அது இந்த ராசிக்கு ரொம்ப லக்கு அனுசமத்துக்குலாம் இதாக இருக்கும். ம். அது டேஸ்ட்டாக இருக்கா இல்லையோ இந்த ராசிக்கு அது ஒரு அதிர்ஷ்ட இது. அதிர்ஷ்டத்தை நிறைய கொடுக்கும். கல்யாணம் ஆகாத ரொம்ப ம். தாமதமாயிட்டு இருந்தது. அதாவது வரன் பார்க்க வராங்க வீட்டுக்கு, ம். நான் பாசந்தி உணவை தான் கொடுக்க சொன்னேன். இந்த வரன் மாப்பிள்ளை பார்க்கறது, பொண்ணு பார்க்கறது, அந்த ஓ. குறிப்பிட்ட அது செட் ஆயிடணும், அந்த வரனே இந்த அமைஞ்சிடணும். ஹோட்டலில் மீட் பண்ணி ம். பேசுகிற மாதிரி ஒரு இதில். ம். அப்போ அந்த வரும்போது பாசந்தி உணவு தான் சாப்பிட வச்சும்போது இது வரைக்கும் பண்ணலாங்க. நம்ம சித்தர்கள் அந்த அளவு கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்த உணவு குறியீடுகள் எண்கள் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கு. சூப்பர் சார். சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுலயும் உணவுகளை பத்தி நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. பிராக்டிக்கலா அதை நம்ம எடுத்து அதுல சக்சஸ் வருது அப்படிங்கும்போது நிச்சயமா அது மக்களுக்கும் போய் சேரட்டும் அப்படின்னு நிறைய பதிவுகள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நன்றி.